ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி கேர்ள் டைரிஸ். நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா நியூ இயர் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னென்னா வெளியே போய் நியூ இயர் இந்த தடவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாரும் வந்து கிளம்பியாச்சு. ஆண்டு வேலை இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அத்விக் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு போனதும் வந்து கேக் ஷாப்பில் போய் கேக்கை வந்து வாங்கிட்டோம். அத்விக், எங்கள் அக்கா பொண்ணு பசங்க எல்லாம் வந்துட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் என்ன கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அத்விக் வந்து இந்த விசில் மாதிரி வாங்கியிருந்தான். அதை வச்சு ஊதிட்டு அவன் விளாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி காப்பி அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்து போயிருந்தோம். சரி, எல்லாம் வந்து சூடாக ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து டீ, நான் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் காஃபி, ஹஸ்பண்ட் வந்து பாதாம் பால், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளுக்கு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அத்விக் வந்து அங்கேயும் போய் லியோ மாதிரி வச்சு அதை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தான். நான் தான் வந்து பட்டர்ஸ்காட்ச் காஃபி, என் ஹஸ்பண்ட் வந்து பாதாம் பால், ரெண்டு பேரும் சேர்ஸ் அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் ஒன்று ஆர்டர் பண்ணனால எல்லாம் ஒரே டைமில் வரல. எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கரெக்ட் டைமுக்கு வந்தது. அதனால ரெண்டு பேரும் சேர்ஸ் அடித்து குடிச்சிட்டு இருந்தோம். நல்லா அந்த குளிருக்கு வந்து அப்படியே சூடாக குடிக்கும் போது சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் டைம் இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 minutes இருக்கும் போது எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நீங்களே பாருங்க எங்கள் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு. தீபாவளி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் வந்து கேக் கட் பண்ணிட்டு அத்விக் வந்து சொல்லி கட் பண்ணிட்டு இருந்தான். அத்விக் வந்து அந்த பட்டாசுலாம் பார்த்தோன்னா விஷ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நியூ இயர்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நியூ இயர்னு வந்து சொன்னோம். எல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ன அம்மா அப்பா வந்து வரல, அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க. சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அத்விக் வந்து நான் கூட தூங்கிடுவான்னு நினச்சேன். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தான். vlog வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நியூ இயர் மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. அன்னைக்கும் வந்துட்டு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். அம்மா எங்களுக்கும் முன்னாடியே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு சூப்பராக வந்து வீடை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைக்கும் வந்து இயர்லியராகவே எழுந்திரிச்சிட்டோம். நைட்டும் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து லேட்டாக தான் தூங்கினோம். கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நியர்பையில் இருக்க முருகன் கோவிலுக்கு தான் வந்து அன்னைக்கு போயிருந்தோம். அத்விக் வந்து கொஞ்சம் தூக்கமாகவே இருந்தான், அதனால் எப்பவுமே அவனே நடந்துப்பான். ஆனால் வந்து அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூக்க சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சரி படி நீயே ஏறுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனே ஏறிக்கிட்டான். கீழே பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது, அதனால் சுற்றி வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகரை வந்து தரிசிக்க போனோம். சூப்பரான தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. இந்த இயரோட ஸ்டார்டிங்கே வந்து முருகர் தரிசனத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். சந்தன அலங்காரத்தில் வந்து அப்படி இருந்தார் என் முருகர். நீங்களாம் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான தரிசனத்தோட வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் நேரம் ஃபேமிலியாக உட்காந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.
ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் நியர்பையில் தான். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங்காக வந்துட்டு நியூ இயர் சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.